ரீசெண்டா நம்ம எஸ்டிஆர் பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் அப்டேட் வந்து அவர் விட்டிருந்தாரு. என்னென்ன படங்கள்னா, எஸ்டிஆர் 49, 50 அண்ட் 51 இந்த 3 படத்துக்கு தொடர்ந்து அந்த ஒரே நாள்ல காலைல, மதியானம், சாயந்தரம் அப்படிங்கிற டைம்ல 3 அப்டேட் விட்டாங்க. இதில எஸ்டிஆர் 49 நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராம் கவர் பண்றாருன்னு. அண்ட் எஸ்டிஆர் 50 தேசிங் பெரியசாமி அண்ட் எஸ்டிஆர் 51 அஸ்வத் மாரிமுத்து. ஸோ இதில என்னடா அப்டேட் நீங்க எடுத்து வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் எஸ்டிஆர் 49 பத்தி நெறைய அப்டேட்ஸ் எனக்கு வந்து கிடைச்சுச்சு. அது எல்லாமே உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லலாம் அப்படி தான் நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டிஆர் 49 என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அது மாதிரி படம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு காலேஜ் பேஸ்டு ஃபன் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து ராம்குமார் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ராம்குமாரே இதுக்கு முன்னாடி பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஸ் ட்ராமா பண்ணிட்டு இப்படி ஒரு காலேஜ் ட்ராமா பண்ண போறாரு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது இல்லாமல் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறது பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் ராம்குமார் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த படம் நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் 49ல நம்மளோட சிலம்பரசன் டிஆரோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா, 2 படங்களுக்கு ஒரே லுக் தான் மெயின்டைன் பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால எஸ்டிஆர் 49 வந்து ஒரே மாதிரி அந்த 50யோட லுக்கு தான் லைட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த எஸ்டிஆர் 49 சிலம்பரசன் டிஆரோட லுக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியுது. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபீமேல் லீடு பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம டிராகன் படத்தில் வந்தாங்க பார்த்தீங்கன்னா கயடு லாகோர், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபீமேல் லீடுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு 99% வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் பேலன்ஸ் இருக்குது அந்த 1% வந்து நமக்கும் தெரில. கண்டிப்பாக நான் அவங்க பண்ணாங்கன்னா எஸ்டிஆர் 49ல இந்த ஒரு 2 பேரோட நியூ காம்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து படத்தில் பார்த்து செம்மையாக ரசிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மெயினான இன்னொரு ஆக்டர் வந்து நடிக்க போகிறாரு. யார் அப்படின்னா, இந்த விண்டேஜ் டைமில் எஸ்டிஆர் கூட சேர்ந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு கூட இருந்தாவே அந்த படம் வந்து செம்மையாக ஹிட் ஆகல. நிறைய படங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னென்ன படங்கள் தெரியுமா? வானம் அப்படிங்கிற இந்த ஒரு படமே போதும். அதுக்கடுத்து வாலு அப்படிங்கிற இந்த படம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களில் தொடர்ந்து அவங்களோட காம்பினேஷன்ஸையும் செம்ம சூப்பராக இருக்கும். அதில் வந்து யார் ஆக்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா சந்தானம் அவர்கள் தான். ஸோ சந்தானமும் எஸ்டிஆரும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 49ல சேர்ந்து நடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 99% வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், இந்த படத்தில் எஸ்டிஆர் அவர்களுக்கு ஸ்கோப் இருக்க அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இன்னொருத்தர் வர ரோலுக்கு ஃபுல் படமாகவே வந்து ஸ்கோப் இருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் சான்ஸ் வந்து சந்தானம் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க, அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய இன்டர்வியூலையும் வந்து சொல்லியிருக்காரு, சந்தானம் வந்து நான் யாருக்கு வந்து காமெடினா நான் திருப்பி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆர்யாவுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். ஆர்யா வந்து என்கிட்ட கேட்டாவே போதும், நான் ஆர்யா வந்து ஒரு படம் லீடாக பண்ணேன்னா நான் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறதுக்கு நான் இப்போ கூட தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானத்தை அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மன்மதன் டைம்லையும் வல்லவன் டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் நிறைய தமிழ் படங்கள் வந்து நடிக்கவே இல்லை. அப்போ வந்து இன்ட்ரடக்ஷனில் தான் இருந்துட்டு இருந்தார். அப்போ எஸ்டிஆர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் இவர் நடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்டிஆர் அண்ட் சந்தானம் இவங்க காம்போவுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கு. ஸோ எஸ்டிஆர் 49க்கு யார் யாரெல்லாம் வெயிட்டிங்காக இருக்கீங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 49ல் சந்தானம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலம்பரசன் காம்போ அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.